நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற பிப்ரவரி 10 மற்றும் 12, அதாவது திங்கட்கிழமை மற்றும் புதன்கிழமை ஆகிய 2 தினங்கள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசத்தை முன்னிட்டு அரசு விடுமுறை வரதுனால இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கூடிய இடங்களுக்கு மட்டும் தொடர் விடுமுறை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது யாருக்கெல்லாம் பொருந்தும், எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு அரசின் சார்பில் கடந்த டிசம்பர் மாத வாக்கில் 2025ஆம் ஆண்டிற்கான பொது விடுமுறை தினங்களுக்கான பட்டியலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த பொது விடுமுறை நாட்களை பொறுத்த வரைக்கும் மாநிலம் தழுவிய முக்கியமான விழாக்கள், அனைத்து மதத்தினரும் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள், அதே போல முக்கியமான தேச தலைவர்களுடைய பிறந்த நாள், அதே போல மத்திய அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தினங்கள், இது அனைத்துமே விடுமுறை தினங்களை அறிவிச்சு ஸோ அந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் அனைவருக்குமே ஒரு பொதுவான விடுமுறையாக இருக்கும். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோவில்கள் அல்லது அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்களின் போது அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை உள்ளூர் விடுமுறையை அறிவிப்பாங்க. ஸோ அந்த அறிவிப்பு அப்படின்றது அனைத்து மாவட்டங்களையும் கட்டுப்படுத்தாது. எந்த பகுதியில் அந்த மாவட்ட ஆட்சியர் அரசு விடுமுறை அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் பொருந்தும். அந்த விடுமுறையை ஈடுகட்டக்கூடிய விதமாக வேறொரு நாள் சனிக்கிழமை வேலை நாளாக அறிவிப்பாங்க. இது எப்பவுமே இருக்கக்கூடிய வழக்கம் தான். ஸோ அந்த வகையில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 10 மற்றும் 12 ஆகிய 2 தினங்களுக்கு வெவ்வேறு மாவட்டங்களில் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. வருகின்ற பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்த வரைக்கும் நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலாயதாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறதால ஸோ இந்த கும்பாபிஷேக விழாவையொட்டி நாகை மற்றும் திருமருகல் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகளுக்கு அதே போல அரசு அலுவலகங்களுக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையை அறிவித்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதே போல 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான அந்த அரசு செய்முறை தேர்வுகள், பிராக்டிகல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரியும், இந்த 10ஆம் தேதி விடுமுறை ஈடு செய்யக்கூடிய விதமாக அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் அனைத்தும் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மாவட்ட ஆட்சியர் திரு ஆகாஷ் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது 10ஆம் தேதிக்கான விடுமுறை அறிவிப்பு. 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் மற்றும் பாலக்கோடு நகரத்தில் இருக்கக்கூடிய பொன்மாரியம்மன் கோவில் திருவிழா வருகின்ற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை விமரிசையாக நடைபெற இருக்கிறதுனால இந்த விழாவை முன்னிட்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்திற்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அப்படின்ற மாதிரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விடுமுறை ஈடு செய்யக்கூடிய விதமாக பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை என்று வேலை நாளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட அன்றைய தினம் அதாவது பாலக்கோடு சார்நிலை கருவூல அலுவலகம் அவசர பணிகளுக்காக கண்டிப்பாக இயங்கும் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 அறிவிப்புகள் அந்தந்த மாவட்டங்களை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இது தவிர்த்து வேறு ஏதாவது அறிவிப்புகள் வந்தால் நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.